இட்லி தோசைக்காக இருந்தாலும் சரி, சாதத்து கூடயா இருந்தாலும் சரிங்க, சூப்பர் காம்பினேஷன் பூசணிக்காய் சாம்பார். ஒரு குக்கரில் தேவையான அளவு பருப்பு சேர்த்துட்டுங்க நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க பருப்பு வேகிறதுக்கு. அது கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். எப்பவுமே பருப்பு வேக வைக்கும் போது நல்லா 4-5 டிராப்ஸ் விளக்கெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லா குழஞ்சு வருங்க. அது கூட கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு 4-5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில கொஞ்சமா ஆயில் சேர்த்துட்டுங்க, கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, 3 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். அது கூட ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், கொஞ்சமாக சால்ட்டு போட்டுட்டுங்க, ஒரு தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் வதக்கிடலாங்க. இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற பூசணிக்காய் உள்ள ஆட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் மூடி போட்டு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. பருப்பு பாருங்க நல்லா 4 விசில் விட்டு எடுத்தோடனே நல்லா குலைவா வெந்துருச்சு. அந்த பருப்பு கூடவே 1 ஸ்பூன் மல்லித்தூள், 3 ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துட்டு நல்லா ராஸ்மெல் போகிற வரைக்கும் கொதிக்கி விட்டுருங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக சால்ட்டு சாம்பாருக்கு சேர்த்துட்டுங்க, வதக்கி வச்ச பூசணிக்காய் உள்ள சேர்த்துட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. சூப்பரான சாம்பார் ரெடி.